30 வயசுக்கு ஆயிடுத்து எனக்கு வந்து எங்கே முடி வளருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் 50 வயதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஃபீமேல்னாக்கா தேல் பி எக்ஸ்பெக்டிங் த மெனோபாஸ். மெனோபாஸ் டைமில் வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கணுங்கிறது இருக்குது. கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டையுமே நீங்கள் வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதாவது அதை மாதிரி நீங்கள் வந்து இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீன்ஸு நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கணும். கீரை வகைகளில் எதுலெல்லாம் கால்சியம் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லா கீரையுமே கால்சியம் தனக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்கும். அதாவது சிலதில் விட்டமின் ஏ நிறைய இருக்கும், சிலதில் விட்டமின் பி நிறைய இருக்கும். பட் எல்லா கீரையிலையும் கண்டிப்பாக கால்சியம் இருக்கும். இதை தவிர கால்சியம் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், முன்னெல்லாம் வந்து வெத்தலை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பீட்டல் லீஃப் எல்லாருமே இப்போ உபயோகப்படுத்துறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அது வந்து பல்லுக்கு வந்து இந்த காவி படியிறது அப்படின்னு சொல்லி. பட் நிறைய வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து போட்டுண்டு அதை வந்து ரெகுலராக ஒரு 2-3 வெத்தலை போட்டுருக்கவங்களுக்கெல்லாம் கால்சியம் டெஃபிஷியன்சி வராது. கால்சியம் டெஃபிஷியன்சி எப்போ நம்மளுக்கு இல்லையோ அப்போவே வந்து ஹெல்த் இஷ்யூவான முழங்கால் வலி, முழங்கை வலிலாம் வராது. இதை தவிர இது பியூட்டியில் வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணும். எப்போ வந்து ஒரு மெனோபாஸ் வரும்பொழுது யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த கால்சியம்.